அப்பா கதவு தருங்க, அப்பா 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 கதவு தருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவர் தான் என்னை அனுப்பி வச்சிருக்காரு. அவர் பேர் என்ன? சிடி மேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் சிடி மேன்லாம் இல்லை, அவரோட அசிஸ்டன்ட். தேவனே, இங்க ஒரு குழந்தை கதறிட்டு இருக்கே, உன் காதுல கேட்கலையா? ஆண்டவர் சரி சரி தோழரே, ஆண்டவன் உங்கள் வாழ்க்கையில் நடத்த அதிசயம் என்னன்னு சொல்லுங்க. தயார், அப்படிதானே? இப்போ நமக்கு இருக்க ஒரே லிங்க் பாயிண்ட் அந்த சிடி மேன், அப்புறம் அந்த சிடி. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். மிச்சம் இருக்க 3 பேர் வீட்லேயும் அந்த சிடி இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் இருந்துட்டா we found the culprit. இன்கேஸ் கிடைக்கலனா? தேடினா தானே தெரியும். அப்பவும் கிடைக்கலனா? கிடைக்கிற வரைக்கும் தேடும். ஆமாம், நீங்கள் ஏன் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உண்மை தெரியணுமா வேணாமா? தெரிஞ்சுக்கணும். அப்போ கொஞ்சம் கம்முன்னு சொல்கிறத மட்டும் செய்யுங்க. கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா? எதுக்கு? கனக் சார்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்கள் ஃபோனை கொடுங்க. சாப்பிடவே விட மாட்டானுங்கப்பா, அர்த்தஜமாக ஆக்கிடுறானுங்க. ஏய், என்னடி நீ டிஃபன் பாக்ஸில் வாந்தி எடுத்து வச்சுக்கிற? எங்க அது உப்புமாங்க. ஏது உப்புமாவா? உன் மூஞ்சாட்டைக்கு இது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அட்ஜஸ்ட் பண்ணி தான் அல்வா குத்துனுங்கிற நீ. ஏய் இரு, இன்னொரு கால் வருது. ஹலோ சார், எங்கே இருக்கீங்க? நான் எங்கே இருந்தா உனக்கு என்னடா? சொல்லுங்கள் சார். ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். சைக்கிள்லையா? டேய், ஏன்னா உங்களுக்கு இப்போ வேணும்? நான் உங்களுக்கு ஒரு சிடியும் அது எங்கே தேடணும்னு அட்ரஸும் அனுப்புகிறேன். போய் தேடிட்டு வாங்க. என்ன சிடி? அதெல்லாம் நேரில் வாங்க சொல்கிறேன். ஐயோ, இந்த பொம்பளையா? இவங்க வேறு அழுதுகிட்டே இருப்பாங்களே. போனால் வெளியே தள்ளி கதை வேற சாத்திடுவாங்களே. அப்போ அவங்க வெளியே வர வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம். உங்கள் புருஷன் தூக்கு போடும்போது இப்படி தான் வேடிக்கை பார்ப்பீங்களா? வந்ததெல்லாம் சும்மாவே இருக்கீங்க. போய் ஹெல்ப் பண்ணுங்க. நான் போன எவிடன்ஸ்லாம் கிடைக்காது, பரவாயில்லையா? இல்லைங்க, போகிறேன், நானே போகிறேன். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு பொருள் தேடி வந்திருக்கோம். அது ஒரு சிடி. அது தேட மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சிடி இங்கே இருக்கு. சூப்பர், we got the evidence. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது அன்யூஷுவலாக நோட் பண்ணிங்களா? அன்யூஷுவலெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சண்டே எங்கேயோ போவாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. தேங்க்ஸ்.
டேய் நில்றா. ஏடா ஆட்டம் காட்டுறீங்களா எனக்கு? வாண்டுறீங்க போன்றீங்க. நான் என்ன நீங்கள் கட்டி போட்டு இருக்க நாய்க்குட்டியா இல்லை கட்டிட்டு வந்த பொண்டாட்டியா? சார் கொலகாரனை நெருங்கிட்டோம். கொலகாரனா? யாரா அவன்? சிடி மேன். சிடி மேனா? என்ன பல வசந்தையில் சிடி விற்கிறவனா? டேய் என்னடா இது சாமி படமா? லேடிஸ்லாம் இருக்காங்க, உள்ளவே உள்ளவே. அது இல்லை, இந்த சிடி தான் எவிடன்ஸ். இந்த சிடி வச்சு தான் நம்ம அவனை கண்டுபிடிக்க போகிறோம். என்னடா சொல்கிற நீ? என்ன சொல்கிற நீ? புரியலையே. அதான் இந்த இன்னொரு ஆள் வீட்டில் சிடி இருக்கா இல்லையானே தெரியலையே. என்ன பண்ணுறது? டேவிட் இருந்த வீட்டில் இப்போ டூலெட் போர்ட். தர் இஸ் நோ த கோ டு த க்ளூ. இப்போதைக்கு கனெக்ட் பண்ண டாட்ஸை வச்சு ப்ரொசீட் பண்ணுவோம். இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. அவனை பிடிக்கிறதுக்கு சாலிட் எவிடன்ஸ் வேணும். இந்த சிடி ஓரளவுக்கு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஆனால் அவன் தான் பண்ணான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அடுத்த ஈவெண்ட்டுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போய் அவன் பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி அவன் எங்கே இருந்தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு தெரிஞ்சுட்டு வாங்க. நாங்கள் 2 பேரும் போய் அவனை ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் இருக்கட்டும், அந்த லிங்க் யார் கொடுத்தா? சொல்லவே இல்லை. கோபால் அவன் கூட ரீல் பண்ணியிருக்கான். அவன் அசிஸ்டன்ட் கூட கான்டாக்ட் இருக்குது. அவன் தான் கொடுத்தான். கோபாலா? எஸ். ஓகே. ஹலோ, எம்எல்ஏட்ட பேசணும். மாமாட்ட பேசணுமா? மாமா இந்தினுக்கிறாரு, இரு தரேன். மாமா 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 என்னடா இந்த கணக்கு சும்மா ஃபோன் பண்ண இது மாமா. யாரு? மல்லிப்பூ கனகாவா? கணக்கா இல்லை, கணக்கு. போலீஸ்காரன் தானே? கட்சிக்காரனா என்ன? ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டோம். என்ன மாமா? ஐயா ஃபோனை கொடு. என்ன கணக்கு? என்ன விஷயம்? சார் அவனுக்கு சரியான டஃபி டிலோஃபாக இருப்பானுன்னு பார்த்தா ஸ்லாட் ஸ்லோ தான் இருக்கானுங்க சார். ஏதாச்சும் பண்ணி கேஸை முடிச்சிருவானுங்க போலியே. என்ன சொல்கிற நீ? ஆமாம் சார். சரி ஓடியா, கேஸை முடிச்சாலும் சரி முடியலனாலும் சரி நம்மளுக்கு தான் லாபம். ஆமாம் ஆமாம் சார். நான் இவனுக்கு கூடயே இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் சார். சாப்பிட்ட சொத்துக்கு நாய் மாரி நீ மட்டும்தான் வலிக்கிற. சரி சரி, எது வந்தாலும் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே சார். சரி நான் வச்சிடுறேன். என்னடா 100 நாளுக்குள்ளே கரத்தக்க தேடின்னு பார்க்கணும். ஃபோன் எதுக்கு? பக்கத்து ராயா மாமா போகும்போது தண்ணி மேலே ஊத்துறா மாமா, அவளை போட்டு தரல மாமா. என்கிட்ட ஒரு வாரத்தில் எப்படி கற்றுக்குது லிங்க் இருக்குது, அனுப்பிச்சி விடுவா. அமுச்சு விடு மாமா. சனியா சனியா. வரானா? வரல. வந்துட்டான். என்ன பண்ணுறீங்க? அவர் போறார். போங்க.
இன்னொரு வாங்க சொன்னாலே வேறு என் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. ஹலோ வாங்கிட்டேன். இது அது இல்லையா? என்ன சொல்கிற? அது இல்லையா? அப்புறம் வேற என்ன? ஏய் எனக்கு புரியல, நீ வாட்ஸ்அப் பண்ணிடு. என்ன ஏதாச்சும் கேட்குதா? எதுவும் கேட்கல. அவன் போயிட்டானே, அப்புறம் எப்படி கேட்கும்? ஓ போயிட்டானா? சரி போகலாம். ஆண்டவர் பார்த்து வர சரியா? இதான் இன்ஃப்ளூயன்சிங் போல. இதுக்கு தான் அவன் பார்க்குக்கு வரான். ஹி நோஸ் எவ்ரி ஒன் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ் எவ்ரி ஒன். சொல்லுடா. நாங்கள் ஃபேமிலியெல்லாம் இல்லை சார். நானும் அந்த பொண்ணும் கப்பலாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கஷ்டப்படுறவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி பாசிட்டிவ் கொண்டு வந்துடும். அவங்க கிட்ட ஒரு சீடியை கொடுத்துட்டு இது உங்கள் கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவாங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லாம் 3000 10,000 ரூபாய் காசு வாங்கிடுவாங்க. அதில் அவங்க 10% கமிஷன் கொடுத்துருவாங்க சார். அவ்வளோதான். டே ஃப்ராடு நாயே. வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். இதில் யாராச்சும் தெரியுமா உனக்கு? பார்த்துருக்கியா இவனுங்களா? சார் அதில் 2 பேர் தெரியும் சார். இவங்க 2 பேரும் அவன்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டியா? ஆமாம் சார். ராஸ்கல், என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போமா? வேணாம் சார், வேணாம் சார், இன்னும் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், மன்னிச்சுங்க சார். மன்னிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன 2 பேர் காட்டினேன்ல, அவங்க வீட்டுக்கெலாம் பாஸ்டர் போயிருக்கானா இல்லை ஏதாச்சும் டச்சில் இருக்கானா இன்னும்? இல்லை சார், அப்படியெல்லாம் ஞாபகம் இல்லை சார். ஒரு அடி சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் யார்கிட்டையும் காண்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி கிளம்பு. ஆனால் இன்னொரு வாட்டி இப்படி ஏதாச்சும் பார்த்தேன் ஸ்டேஷன்லேயே வச்சு தோலை உரிச்சிருவேன். சார் ஒரு வாட்டி டேவிடை திரும்ப பார்த்தேன் சார். அப்போ அவர் சொன்னார் பாஸ்டர் கிட்ட சிடி வாங்கினதுக்கு அப்புறம் அவர் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார் பாஸ்டரை வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணது கூப்பிட்டு சொன்னார். தெரிஞ்சுக்கிட்டே தானே தெரிலன்னு போய் சொன்னேன். இல்லை இப்போ தான் நான் வந்தது சார். சரி நீ கிளம்பு. இப்போ வரேன் சார். என்ன சார் அவனை விட்டீங்க? அவன் போய் பாஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா? அனுப்பிட்டு ஃபாலோ பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் அவனா வந்து சொல்லிட்டு போகிறானே, அப்போ கண்டிப்பாக பாஸ்டர்கிட்ட போக மாட்டான். இப்போ வரைக்கும் அவன் தான் கொலை பண்ணான்னு எந்த ப்ரூஃப்மே இல்லை. அவனை எப்படி அக்யூஸ் பண்ணுறது? ஆஸ் பர் மை அசம்ஷன் இந்த 4 பேர் வீட்டுக்கும் சிடி மேன் பாஸ்டர் அமல்ராஜ் போயிருக்கணும். போயிட்டு அவங்க வீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும். எங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பான்னு சொல்கிறீங்களா? அவங்க வீட்டுக்கெலாம் அப்படி போயிருந்தானா அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல? ஆமாம், ஆனால்
அவங்க யாருக்கும் தான் விக்டிம்ஸ் பாஸ்டரை பார்த்துருக்காங்க, சிடி வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு கூட தெரியலையே. எக்ஸாக்ட்லி. ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா செத்தவங்க தானே அமல்ராஜை கூப்பிட்ருக்காங்க. நீங்களே லைவில் பார்த்தீங்களே அவன் எப்படி பேசி பேசி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணுறான்னு. ஆனால் அவன் ஏன் என் ஹஸ்பண்டை கொல்லணும்? தெரியல. அட்லீஸ்ட் எப்படி கொன்னானாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோமா? இப்போ என்னதான் பண்ண போகிறீங்க? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்கம்மா. போலீஸாலே முடியாத கேஸை டீகோட் பண்ணியிருக்கானுங்களே. சரி, விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே கிடச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ஊருக்கு போய் பார்த்தேன். ஆனால் அவனை பற்றி அங்கே எதுவுமே கிடைக்கல. அதனால் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க கால் பண்ணி பாஸ்டர் அமல்ராஜை ட்ரேஸ் பண்ண சொல்லி கேட்டேன். கிடைச்ச வரைக்கும் எல்லாமே ஃபேக். அப்புறம் பார்த்தா சார் கால் பண்ணி அவர் ஹெல்ப்போட மேட்ச் ட்ரேஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்னு கண்டுபிடிச்சோம். நாமெல்லாம் நினச்ச மாதிரி அவன் பாஸ்டர் அமல்ராஜ் இல்லை. இதுக்கு முன்னாடி அவன் லைட் பாபா.